அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/11/2025 முதல் புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி நமக்கு இந்த 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, டோட்டலாக நமக்கு வேக்கன்சி வந்தது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்தது. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா, இந்த வேக்கன்சியை பற்றின அப்டேட் தான் நம்ம முழுமையாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோங்க. சரிங்களா, இந்த 32,500 போஸ்டிங்கும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் போஸ்டிங். இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குதுங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கும் நம்ம மினிமம், சரிங்களா, மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோவும் இருக்க போகுதுங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் சம்பளம் என்ன, மேக்சிமம் சம்பளம் என்ன, ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்சிமம் ஏஜ் லிமிட் என்ன, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும், அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த போஸ்டிங்கை நான் வந்து 2-3 தடவை விண்ணப்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வந்து கிடைக்கல, ஸோ அதனால் வந்து நான் இந்த தடவை விண்ணப்பிக்கலாமா விண்ணப்பிக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலேயே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னா கண்டிப்பாக விண்ணப்பிங்க. அதே போல் நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்தால் கூட இந்த தடவை நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஷூரிட்டியாக கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, சரிங்களா, நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை என்ன ஏதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்குது. டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா, அதுவும் என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது அப்படின்னா கிராமின் டக் சேவாக், சரிங்களா, அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஏபிபிஎம். இந்த 3 வகையான போஸ்டிங்கும் தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குதுங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நம்ம இப்போது விண்ணப்பிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தாங்க அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. இந்த 32,500 வேக்கன்சியுமே நம்ம எப்படி விண்ணப்பிக்க போகிறோம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்க போகிறோம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் என்னென்னா இதற்கான சேல்ரி, ஓகேங்களா, பர் மந்த்துக்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மினிமம், சரிங்களா, மினிமம் 10,000லேருந்து ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 10,000லேருந்து 29,000 வரைக்கும் இதற்கான சேல்ரி கிடைக்குங்க. இது ஸ்டார்டிங் சேலரி தான். இது போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் அதிகப்படியாக மாறும். சரிங்களா, ஸோ அடுத்ததாக வந்து
ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் சரிங்களா 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்க முடியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாக இருக்கிற கேட்டகரிங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்ல இருக்கீங்க, இந்த கேண்டிடேட்ல வரீங்க அப்படின்னா நீங்க மினிமம் ஓகேங்களா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் ஓபிசியில் வருவீங்க இல்லையா, யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ இவங்க எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து 3 வருஷம் வந்து வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கிற மாதிரி சரிங்களா. அடுத்ததான் வந்து யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ சொன்னோம் இல்லையா ஓபிசி கேண்டிடேட் யாரெல்லாம் வருவீங்கன்னு, அவங்களுக்கு ஓபிசி கேண்டிடேட்டில் வரவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பேமெண்ட் அப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து அனுப்புறதை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க சரிங்களா. இந்த 3 வகையா மூலம் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாங்க. அடுத்ததா எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம ஸ்ட்ராட்டஜியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எனக்கு கண்டிப்பாக இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் பாஸ்ல இருந்து 480 490 மார்க் எடுத்திருக்கவங்க வரைக்கும் கூட கிராமின் டக்சேவாக் சரிங்களா, அதாவது ஜிடிஎஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்காக சொன்னோம் இல்லையா, அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்க. நான் ஏன் அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த போஸ்டிங் வந்து சேலரியும் கம்மி, அதே போல் நிறைய பேர் இந்த போஸ்டிங்க்கு அப்ளையும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியும் விண்ணப்பிக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த வேலையை விடுறதுனால தான் உங்களை நான் அப்ளை பண்ண சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிடாது. அதே போல் எந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்கன்றதும் ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் எந்த இப்போ சென்னையில் வந்து நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதில் நிறைய வில்லேஜ் ஏரியாவும் இருக்கும், அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜ் ஏரியா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்த பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் தான் 490 மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த வேலை கிடைக்காம போயிருக்கு, அதே மாதிரி 350 370 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா இதுதான் சரிங்களா. அவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்தும் இந்த வேலை கிடைக்கும், அதே மாதிரி எந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க இதை பொறுத்துமே இந்த வேலை கிடைக்கும். அதனால தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் லக்கில் இந்த வேலைலாம் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரீசன் சரிங்களா. ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அதே மாதிரி இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ இல்லை வந்து காசு கொடுத்தோ இந்த வேலையை வாங்க முடியாது. ஒன்லி உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே நடக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்ன டாக்குமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்ஸு, ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டு, செக் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணுங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட எல்லாருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை விண்ணப்பிச்சுக்கோங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.